இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. அன்று பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து இன்று சமூக வலைத்தளங்களில் பிரபலமாய் உள்ள குணச்சித்திர நடிகர் சத்யேந்திரா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா இவ்வளோ வருஷமா இருக்கீங்க. ரீசெண்டா லியோ மூவி வந்துச்சு, நீங்க ஒரு ரெவ்யூ கொடுத்தீங்க. அந்த ரெவ்யூ கொடுத்ததுனால பயங்கர ட்ரெண்ட் ஆனீங்க. நிறைய பேருக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியவே வந்துச்சு. அது ஆக்சுவலா உங்களுக்கு ஹாப்பியான விஷயமா இல்ல சேடான விஷயமா? என்னப்பா நான் எப்பயில இருந்தோ இருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியில, ஒரு ரெவ்யூ கொடுத்ததுனால என்ன ஃபேமஸ் ஆக்கிட்டீங்களேன்னு உங்களுக்கு தோணுச்சா? அப்படி கிடையாது. நான் இந்த 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 மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம் நான் 1980 பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூரில் டெக்கன் ஹெரால்டுன்னு ஒரு ஃபேமஸ் ஹிந்து மாதிரி ஒரு இங்கிலீஷ் மேகசைனு. அதில் ஆல்ரெடி நான் சங்கராபரணம் படம் 15 வாட்டி பார்த்து பயங்கர அட்டாக் பண்ணி அது 8 months கான்ட்ரவர்சி போச்சு. ஆக்ரோஷன் ஒரு ஹிந்தி படம், கோவிந்த் நிஹலானியன், வெரி ஃபேமஸ் நேஷ்னல் அவார்டு வினிங் டைரக்டர், அவர் படம்னு அட்டாக் பண்ணேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. இது என்னன்ட்டு ரொம்ப நேரமாக வெடிக்காத பாம்பு வெடிச்சிச்சு, ஐ மீன் பத்துக்கிச்சு. நான் பண்ணிட்டே இருக்கிறேன், கிரிட்டிசிசம் பண்ணிட்டே இருக்கிறேன். எங்கே பார்த்தா எந்த செமினாரில் பார்த்தா நான் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறது. அது ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, என்ன செமினார் ஆனால் எனக்கு எதான கேள்வி இருக்கும், முக்கியமான கேள்வி இருக்கும். ஓகே. என் திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நிறைய ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஸோ அது நல்லா பத்துக்கிச்சு. நான் நிறைய அந்த மாதிரி கிரிட்டிசிசம் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வியூஸ் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் நான் கிரிட்டிசிசம் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. சார், நீங்கள் ஒரு விஷயம் பற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை பற்றின விஷயங்கள் பேசுகிறீங்களா இல்லை வந்துட்டு மனசில் பட்ட விஷயங்களை பேசுகிறீங்களா சார் ஒரு படத்துக்கான ரிவ்யூ? அப்படி கிடையாது. எப்போ நான் ரொம்ப போல்டாக இருப்பேன். எனக்கு யாரான ஒரு 500 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, 25 PhD வாங்கியிருக்காருன்னு கூட எதானா தப்பு இருந்தால் நான் கண்டுபிடிச்சிடுவேன், சொல்லிவிடுவேன். அதெல்லாம் தயங்க மாட்டேன். ஸோ அப்படி தான். அப்போ பட் அது அப்படி போகிறதுன்னு நான் எதிர்பார்க்கல. கமலா தியேட்டர்கிட்டேன்னு நினைக்கிறேன். அது போச்சு. அண்ட் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் லைஃப். நிறைய பேர் நடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம படத்தை பற்றி பேசுங்க, ப்ரோமோ அப்படியெல்லாம் கூப்பிட்டு. ஓகே. ஸோ லியோ மூவி ரெவ்யூ நீங்கள் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி சொன்னீங்க. டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஐ மீன் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, விஜய் வேணுன்ட்டே வந்து இவருக்கு விஜய் பிடிக்காது, விஜய் வந்து எதிர்த்து இவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோணுச்சா, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோம், இது வேற பயங்கர வைரல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அப்கமிங்கா மூவி சான்சஸ்லாம் வரலாம், நான் என்ன பண்றது அப்படின்னு? அப்படி கிடையாது. நான் விஜய் பத்தி அந்த படத்துல தப்பாவோ பேசல. நான் 2 விஷயம், அவர் ஹேர் ஸ்டைல் பத்தி பேசியிருந்தேன், அவர் ரொம்ப அழகா இருக்காருன்னு பேசியிருந்தேன், அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ஃபால்ட் டைரக்டர் தான் சரியா டைரக்ட் பண்ணலன்னு பேசியிருந்தேன். விஜய் பத்தி எதுவும் நெகட்டிவா அது பேசவில்லை. வேணும்னு பண்ணல, டிப்ளமேட்டிக்காக ஒன்றும் பண்ணல. எனக்கு அவர் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க அந்த படத்தில், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அது அவர் எதான தவறுகள் அவர் சைடு நடந்தால் அது லோகேஷ் கனகராஜ். ஓகே சார், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு ஈஸியாக வந்து இந்த படம் வந்துட்டு ஒழுங்காக எடுக்கலப்பா டேரக்டர் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சொல்லிடலாம். ஆனால் வந்து ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சார். அது எப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து பார்க்க முடியுது? உங்களுடைய பார்வைக்கு அந்த படம், அந்த கதை வந்து மேபி ஒட்டாமல் இருக்கலாம், ஆனால் வந்துட்டு மித்த பேருக்கு வந்துட்டு அந்த கதை வந்து பிடிச்சிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காண்டி அந்த கதை நல்லா இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அப்படி கிடையாது. நான் வேர்ல்டு சினிமா எக்ஸ்பர்ட். நீங்கள் என்ன படம் போட்டால் கூட யார் எங்கேருந்தா திருடுறாங்க நான் சொல்லிடுவேன். நான் நிறைய வேர்ல்டு லிட்ரேச்சர்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். ரஷ்யன் லிட்ரேச்சர், ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர், ஜெர்மன் லிட்ரேச்சர் எல்லாம். அண்டு இந்தியாவில் கிரிட்டிசிசமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஃபிலிம் கிரிட்டிசிசம் என்ற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அப்படி இருந்தால் கூட ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப எபவ் ஆவரேஜாக இருக்குது. பரத்வாஜ் ரங்கன் ஹிந்துலெல்லாம் இது பண்ணுற ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. நான் ரொம்ப டீப்பாக போகிறேன். ஏன்டா நான் ஒரு 500,000 ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என் ஐ ரொம்ப ஸ்பெஷல், யாரும் நோட்டீஸ் பண்ணாதெல்லாம் பார்க்குறேன். மோஸ்ட்லி நான் படம் பார்க்கும்போது என்ன இருக்கணுன்றத என்ன படத்தில் இல்லைன்னு தேடிட்டு இருப்பேன். அதில் நமக்கு தெரியுது. அதனால் இப்போ ஃபிலிம் கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க எல்லாருக்கும்
ஃபிலிம் பற்றி நல்லா தெரியும். ஒரு சின்ன டீ கடை பையா கூட சொல்லிடலாம் விக்ரம் சரியா நடிக்கல, ஓகே. ஏன்னா அண்ட் ஹீ இஸ் ரைட் அந்த மாதிரி. பட் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கனால, தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கறதுனால எனக்கு என்ன ஒரு டைரெக்ஷனில் கோட்டை விட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. அது வேற போல்டாக சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஆக்சுவலா நீங்க படத்தை வந்து பார்க்கும்போது படத்தை என்ஜாய் பண்ணாம இந்த எரர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் தானாவே எரர்லாம் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடுமா? அப்படி பார்த்தா ஒரு 5 வருஷமா எடுத்த படம் எல்லாம் 80% யாரும் நல்ல கிராஃப்ட்ஸ்மேன் கிடையாது. படம் ஓடிச்சு 50 கோடி பண்ணாங்க, 60 கோடி பண்ணாங்க. நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ஒரு 3 years பேக் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ஒரு 500-600 தான் ஓடிட்டு இருந்து. அவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் ஒரு படம் 8 வாட்டி பார்த்துட்டு பேசுகிறீங்க, எனக்கு அதனால யூஸ் இல்லை, நீங்கள் 6 minutes பேசணும்னு. இல்லைங்க, நான் ரொம்ப டீப்பாக போகிறேன், ஒரு படம் 10 வாட்டி பார்ப்பேன். அதுக்குள்ளே படம் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு இது நம்பிக்கை இல்லை, 6 நிமிஷம் பேசுறது, 8 நிமிஷம் பேசுறது, இது ஒரு மாதிரி ரேப்பிட் ஃபயர் மாதிரி. அப்போ நான் சும்மா கமலா தியேட்டரில் போக மாட்டேன், எப்போ பல்லாசோல படம் பார்க்குறேன். ஒரு வாட்டி போனேன், 2 வாட்டி போனேன், பேசிட்டேன். கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அப்படியும் திருப்தி இல்லை, சரியாக பேசலை இந்த மாதிரி. அது பட் நான் என்ன பேசியிருப்பேனோ அதுக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பேன், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பேன். எங்கே தவறு நடந்துச்சு, எப்படி இருந்திருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் சொல்ல முடியும். நான் சொல்லிட்டேன். அண்டு எதிர்பார்க்கல அது கிளிக் ஆகுதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஜெயிலர் பற்றி பேசினேன், அது 40,000 போயிடுச்சு. அப்போது அதான் கொஞ்சம் டைமெல்லாம் நாங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் தேடிட்டே இருக்கணும். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும். ஆக்சுவலி உங்கள் சேனலில் கூட நான் தான் கேட்டேன் 3 days பேக். ஓகே. உங்கள் இதில் நான் எனக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். எங்கள் வாய் திறந்து கேட்கணும். ஏன்னா நமக்கு நிறைய எனிமிஸ் இருப்பாங்க, பயங்கர காம்படிஷன்னு, ஒருத்தர் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகிட்டா பிடிக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால நாங்களே புது ஐடியாஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்கணும். பட் என்னன்ட்டு என் மாதிரி போல்டாக இருக்கிறது கஷ்டம். ஏன்னா நான் ஆக்டர், நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்டர். நான் இருக்கிற தொழிலே நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்னது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆக்டரும் ஃபிலிம் கிரிட்டிக்கும் சேர்ந்து இருந்ததே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஜெயிலரையும் லியோவையும் கம்பேர் பண்ணா எந்த படம் ஓகேவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது சார்? ஏன்னா நீங்க ஃபுல்லா பாப்பீங்க படத்தை. ஆமாம், நான் ஒரு ரெண்டும் நான் 5 வாட்டி 4 வாட்டி பார்த்தேன். இல்லை இப்போ இல்லை ஜெயிலரில் என்ன பிரச்சனைன்ட்டு, ஒன் அகைன் ரஜினிகாந்த் ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். சேம் திங், அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கானா இல்லையோ ஆஃப்டர் எம்ஜிஆர். ஐ மீன் படத்தில் பார்க்கும்போது ஈவன் லால் சொல்லாமெல்லாம் பயங்கர அழகாக இருக்கார். ஸோ ஜெயிலரில் அவர் கிராண்ட் சன்னோட ஒரு சீன் பண்ணுறாரு, அது ரொம்ப ட்ராமா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சாருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்களால ஃபைட் பண்ண முடியல. முன்னே பண்ணிட்டு இருந்தாங்க, டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு இப்போது பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்க ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அதுதான் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. அது நீங்கள் இந்த படத்துல எல்லாம் வருது, நீங்கள் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும். என்ன சொல்லுது, சாஃப்ட் டச். சும்மா இப்படி என்னால என்னன்னா இல்லைன்ற ஒரு பெரிய ஸ்டீல் இது கொடுத்துட்றாரு, அதில் தான் பை அடிப்பாங்க. ஒன்லி தேர்ட் சாய்ஸ் இஸ் பிஸ்டல். ஃபிசிக்கல் ஃபைட் அவங்களால எவ்வளோ பண்ண முடியாது. உடம்பு சரியில்லை, ஏஜாக இருக்குது, அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இஸ் அ வெரி குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஹி வில் சர்வைவ் அனதர் 5 years 10 years மேலே கூட சர்வைவ் ஆகலாம். பட் அதுவும் கூட அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த படத்தில். அந்த கம்பேரிட்டிவ்லி எந்த படம் உங்களுக்கு ஓகேவா தோணுது சார்? லியோ அண்ட் ஜெயிலர் ரெண்டும் இல்லைப்பா, ரெண்டும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஜெயிலர் படம் பண்ணது இவங்க தானே, கோலமாவு கோகிலா. ஆமா, அது தட் வாஸ் அன்
எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். அப்படிதான் பண்ணியிருக்கலாம். பட் சினிமாவில் இருக்கவங்க என்ன ஆகிடும்ட்டா மோர் மணி, மோர் ஸ்டார். ஸோ விஜய் இஸ் செகண்ட். ஒரு படம் ஹிட் ஆகிட்டா அடுத்தது விஜய் போகிறாரு, விஜய் ஹிட் ஆகிடுச்சா ரஜினிகாந்த் போகிறாங்க. ஸோ கொஞ்சம் காசுக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அந்த சூப்பர் ஸ்டாருக்கு எங்களுக்கு கதை பண்ண முடியலன்ட்டு விஜய் கூட அவரால் சரியாக படம் பண்ண முடியல. இந்த பீஸ்டா பண்ண முடியல. தட் இஸ் அ வெரி ஆவரேஜ் ஃபிலிம். பட் கோலமாவு கோகிலா வாஸ் மில்லியன் டைம்ஸ் பெட்டர் தென் ஜெயிலர் அண்ட் ஓகே. Beast. ரஜினி சார் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நல்ல நட்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் அந்த நட்பு? இப்பயும் பேசிட்டு இருக்கீங்களா ரஜினி சாரோட? இல்லைப்பா, ஆக்சுவலி அது என்ன, ஐ பிலாங் டு பெங்களூர். மை மதர் டங் தெலுங்கு. படித்ததெல்லாம் அங்கே. ஆல்மோஸ்ட் எம்ஏ வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். ஸோ எனக்கு ஒரு 19-20 ஏஜில் நினைக்கிறேன். நான் அப்போ ஜேர்னலிஸ்ட், கன்னடா பத்திரிகையிலெல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பேன். ராஜ்குமார் சூப்பர் ஸ்டார் இன் கர்நாடகா, அவரை இன்டர்வியூ பண்ணேன். அமுல் பாலேக்கரன் ஃபேமஸ் ஹிந்தி ஆக்டர், 5 times நேஷ்னல் அவார்டு வின்னர். அவரை அப்போ எனக்கு ஒரு 5 rupees கொடுப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் நான். ஸோ அதில் ஒருத்தர் ஒரு மேக்சின் வச்சுருந்தார். சிவாஜின்னு ஒரு நல்ல பையன் இருக்கிறான், அவனை போய் நீ மீட் பண்ணுவார். அப்போது நான் ஒரு கிரகண ஒரு கன்னட படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். லீட் ரோல் மீன்ஸ் அபவுட் 30 scenes. அப்போ வீட்டுக்கு போனேன், ஹனுமந்த் நகரான்னு சொல்லிட்டு பெங்களூரில். அங்கே இருந்தார். அண்டு அவங்க ஒரு சின்ன மேலே டெரேஸ் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஷெட் மாதிரி இருக்கும், ஆஸ்பெஸ்டாஸ் இது. அது அவங்க வீடு கிடையாது, அங்கே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ಕಂಡಕ್ಟರ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಡ್ರೈವರ್ಸ್. ನಾ ಪೈ ಪಾತೆ ಶಿವಾಜಿ ಕನ್ನಡಲ್ಲೇ பேசுது. ಶಿವಾಜಿ ಸರ್ ನಮಸ್ಕಾರ, ರಮಾಕಾಂತ್ ಕಳಿಸಿದ್ರು. ರಮಾಕಾಂತ್ ಸೆಂಟ್ ಮೀ. ಅವರು ಹೌದು ಬನ್ನಿ ಆ್ಯಂಡ್ we're talking for 1 hour, 1.5 hour. nobody, யார்கிட்டையும் பணம் இல்லை, ஈவன் மீ. ஸோ நாங்கள் எல்லாம் என்ன ஷேர் பண்ணிக்கிறோன்ட்டு ஒரு 10 பைசா 15 பைசா அப்படியெல்லாம் ஷேர் பண்ணி பீடி அடிச்சுட்டு எனக்கு பேசிகிட்டே இருப்போம். அவங்க எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சார் ரொம்ப களை இருக்குது சார், உங்கள் முகத்தில் ரொம்ப களை இருக்கு. ரஜினி சார் சொன்னார். எஸ், மெட்ராஸ்க்கு வாங்க. மெட்ராஸ் வாங்க. எனக்கு மெட்ராஸ் வாஸ் லைக் அமெரிக்கா. மெட்ராஸ் நான் போகணும், யாரும் நான் மெட்ராஸ் போயிருந்தா மெட்ராஸ் போயிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு 7-8 மீட்டிங்ஸ் வருது. ஓகே, 7-8 மீட்டிங்ஸ் வருது. அவர் என்ன கூப்பிட்டாரு மெட்ராஸ்க்கு. அவர் கூப்பிட்டதுனால தான் வந்தீங்களா மெட்ராஸ்? நோ. ஓகே. நோ, ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ண டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ தேடி தான் மெட்ராஸ்க்கு வந்தேன் ஃபர்ஸ்ட். ஓகே, கிடைச்சிட்டாங்களா அவங்க? No, it was one side love, but it was an extraordinary friendship. Okay. I met her about 200-300 times. We traveled to Kodaikanal, Pondicherry. 200-300 times? Yeah. ஆஹா, ஆனா கல்யாணம் பண்ணிக்கலையா அவங்கள? இல்ல. இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் சார். எல்லாருக்குமே வந்து நீங்க பயங்கரமா வந்து ரிவ்யூஸ் கொடுப்பீங்க, நல்லா கிரிட்டிசிசமும் ரிவ்யூஸ்ல கொடுப்பீங்கன்னு தெரியும். உங்க பர்சனல் லைஃப் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. Are you married? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, வைஃப் இருக்காங்களா? Actually I'm not married, but I was in love with so many girls. But whether நம்ம கல்யாணம் ஆயிடுச்சோ இல்லையோ, நான் மீட் பண்ண கேர்ள்ஸ் எல்லாம் the most beautiful girls on the earth. ஆனா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்திருக்கீங்க? நான் இல்ல, ஆக்சுவலி மோஸ்ட்லி ஒன் சைடட் இருந்தது. நாங்க சினிமாக்கு போறோம், நாங்க டூர் போறோம், நாங்க பாண்டிச்சேரிக்கு போறோம், ஏதோ தெரியல, யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி எல்லாம் விட்டுட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி அழகான பொண்ணுனால சுத்தினதே கிடையாது. 200 times வந்து மீட் பண்ணிருக்கீங்க, வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த காதல் ஏன் பிரிஞ்சது சார்? அது காதலா மலர்ந்ததா முதல்ல? அப்படி கிடையாது, அவங்க மைண்ட் செட் வேறு. அவங்க மைண்ட் செட் என்னன்ட்டா, she changed about 25 boyfriends in 2 years. Okay. பட் என்ன அப்படியே வச்சிருந்தா ஃப்ரெண்டா. 25 boyfriends in 2 years? In 2 years. Okay. Yeah. பட் அவங்களெல்லாம் கட் பண்ணிட்டா ஃப்ரெண்டா நான் இருந்துட்டே இருக்கிறேன். அவங்க வீட்டில் போகிறேன், அங்கேயே தங்குறேன். No? Okay. And I have a very special love for you. உங்க கண்ணிலேயே தெரியுது சார், அந்த காதல் இன்னும் இருக்கிற மாதிரியே இருக்கே. அப்படி சொல்லிட்டு இருந்தா. அண்ட் அட்லீஸ்ட் ஐ வாஸ் வெரி லக்கி, ஐ ஹேட் so many dates with her. அப்போ கொஞ்சம் அமெரிக்கன்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு
கிஃப்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் கிஃப்ட் அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் சம்பாதிச்சது எல்லாம் இன்னும். ஸோ அது அது ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் சம் கேர்ள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் தே மே ஃபால் இன் லவ் வித் அ மெக்கானிக். ஓகே ஓகே, ஒரு சாதாரண ஆளாக இருப்பான், அவனோட ஒருவேளை நான் அழகாக இருக்கலாம், என்கிட்ட பணம் இருக்கலாம், நான் எஜுகேட்டடாக இருக்கலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பொண்ணெல்லாம் அந்த பொண்ணு லவ் அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பேன். எதுக்குன்னு சொல்ல முடியாது. இஸ் அ மேஜிக். மெக்கானிக்கல் லவ் பண்ற மாதிரிலாம். இல்லை, நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப அழகான பொண்ணும் பயங்கர அழகி கூட படிச்சுட்டு இருந்த ஜெர்மன், எனக்கு ஜூனியர். ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு நாள் வந்து என்ன இங்கே ஆஃப்டர் 4 years என்ன இங்கே என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறேன். அப்படியான்னு பார்த்தா ஒருத்தர் வர்றாரு, ஆல்மோஸ்ட் மெக்கானிக், மை பாய் ஃப்ரெண்ட். இந்த காதல் படத்துல வர மாதிரியே இருக்கு சார். ஆக்சுவலா எங்களுக்கு அந்த காதல் படத்தோட ஃபிளாஷ்பேக்கே வருது. வாவ். இல்லை, விமன் ஒரு ஆண் எதுக்காக லைக் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுது. வெரி டிஃப்ரெண்ட். கண்டிப்பா. கொஞ்சம் டைம் நாங்கள் பாப்பா ரொம்ப அழகான பொண்ணா இருக்கும். அவ என்ன பண்றா, யாரோ ஒருத்தரோட போயிட்டு இருப்பா, வந்துட்டு இருப்பா. எவ்ரிபடி திங்க் ஷீ இஸ் இன் லவ் வித் ஹிம். பட் அதே கிளாஸ்ல ரொம்ப அப்பாவே இருப்பான். கடைசியில பார்த்தா அவனை கல்யாணம் ஆயிரும். ஓகே. இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் காதல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். டெஃபினெட்லி ரியல் லைஃப்ல வந்த ஸ்டோரிஸ் தான் கண்டிப்பா படங்கள்ல ஆக்குறாரு. ஸோ சார் அதே மாதிரி வந்துட்டு அந்த காதல்லாம் இருக்கட்டும் சார், உங்களுக்கு வந்து சினிமா மேல காதல் அப்படின்றது எப்போ ஏற்படுது சார்? நான் 3 வயசு குழந்தைன்னு தான் நான் சினிமா பார்த்துட்டு இருக்கிறேன். 3 வயசுல இருந்து? ஆமாம். நான் எங்கள் அப்பா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இன் இந்தியா ஆஃப்டர் பிரிட்டிஷ். உங்க அப்பா போலீஸ்? ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இன் இந்தியா ஆஃப்டர் பிரிட்டிஷ். ஹைலி எஜுகேட்டட், பிஏ அந்த காலத்தில் பிஏ ஆல்மோஸ்ட் 70 years 80 years ago. நம்ம வீட்டு முன்னாடியே அப்போ எல்லாம் தியேட்டர் கிடையாது, டென்ட் மாதிரி எல்லாம் மணலில் உட்காந்து படம் பார்க்கணும். ரொம்ப விஐபிக்கு ஒரு சேர் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா போனால் சேர் கொடுப்பாங்க. சேர் ஆர்டினரி சேர், தகடு சேர். ஸோ அங்கே இருந்தால் நாங்கள் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எல்லாம் நம்மளெல்லாம் உள்ளே விட்டுட்டார் இன்ஸ்பெக்டர் பசங்கன்ட்டு. நாங்கள் நிக்கர் கூட போடுறது இல்லை, அப்படியே உள்ளே போய் படம் பார்த்துட்டு. நான் ஐ எம் ஃப்ரம் கர்நாடகா, நான் பார்த்த எல்லா படங்களும் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ் தான். மன்னாதி மன்னன், குலேபு காவலி, ஹிந்தி படம் நவரங்கன்ட்டு. ஸோ நான் ஒரு 3 வயசுலேயே நான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு தெரியாது நான் ஒரு 25-27 ஏஜில் தமிழ் சினிமாவுக்கு வர்றேன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்ததெல்லாம் ஃபஸ்ட்டு தமிழ் படம் ஃபிலிம்ஸ் தான். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் படங்கள். நான் கன்னட படங்களை பார்த்தது கிடையாது சின்ன வயசில். ஒரு 5, 6, 7 வயசுல தான் நான் கன்னட படம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி உங்க நேம் சத்யேந்திரா. ஆமா. ஹிந்தில நம்ம எல்லாருக்குமே தெரியும் தர்மேந்திரா எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆக்டர், சூப்பர் ஸ்டார் இன் பாலிவுட். ஸோ தர்மேந்திரா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சத்யேந்திரான்னு உங்களுக்கு பேர் வச்சாங்களா? அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணுறாரு. சத்யநாராயண பூஜை நம்ம வீட்டு கடவுள். ஸோ அதனால் எங்கள் அக்காவுக்கு சத்யவதி என் பேர் வச்சார். ஆக்சுவலி என் பார்ன் நேம் சத்யமூர்த்தி. அப்போது இது என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஏதோ இருக்கு இல்லையா, அப்போ போடும்போது சத்யேந்திரா. சேம் மீனிங், பட் இட்ஸ் அ வெரி அன்யூஷுவல் நேம். ஓகே, வெரி அன்யூஷுவல். நீங்கள் மட்ராஸில் தேடினா 3 பேர் இருந்தால் ஜாஸ்தி. கல்கத்தாக்கு போனால் ஒரு 25,000 சத்யேந்திரா. அப்படி கடவுள் இது இருந்தால் வந்தது. நம்ம சத்யநாராயண பூஜை பண்ண எங்கள் அக்காவுக்கு சத்யவதி என் பேர், எனக்கு சத்யமூர்த்தி என்ன இருந்து அட் ஒன் பாயிண்ட் எப்போ சேஞ்ச் பண்ணாங்க தெரியல. ஸோ உங்க அப்பா வந்து ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தவர். நீங்க எப்படி சார் சினிமாக்கு வந்தீங்க? அப்பா கண்டிப்பா வேண்டான்னு சொல்லியிருப்பார்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர், என்னோட பையனும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. I lost him when I was 11 years old. And we became extremely poor. And 15-16 வரைக்கும் கொஞ்சம் பெரிய அண்ணா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. I think after 16-17 I was an independent person, on my own. So I was getting scholarships, college scholarship வந்துட்டு இருந்தது எனக்கு. ஸோ அப்படி தான் நான் படித்தேன்.
எம்ஏ ஃபிலாசபி படித்தேன், எம்ஏ கன்னடா படித்தேன். ஐ எம் எ செல்ஃப் மேட் பர்சன். ஓகே. பை 11 வி பிகேம் வெரி பூர். உப்பு வாங்குறது காசு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு 7வது மனிதன் படம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது சார் உங்களுக்கு? எல்லாம் ஃபிலிம் மினிஸ்ட்ரி பசங்க இல்லையா, அதில் ஸ்ரீதர்னு ஒரு கேமரா படிச்சுட்டு இருந்த பசங்க, அவங்க தான் சொல்லி அனுப்பினார். அவங்க தான் சொல்லி அனுப்பினார். நான் ஃபர்ஸ்ட் போனேன். அப்போ டெய்லி போயிட்டு இருக்கோம். டெய்லி போடுறேன்ட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு இல்லை. அப்போ 3 ரூபாய் 4 ரூபாய் மீல்ஸ் எல்லாம். சினிமா ஆஃபீஸ் இல்லையா, ஸோ நம்மள பெரிய ரோலுக்கு பிளான் பண்ணியிருக்காரு, வந்து சாப்பிட்டு போகட்டுமே. உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட சேலரி ஞாபகம் இருக்கா? மை ஃபர்ஸ்ட் சேலரி 500 rupees, 45 days. சூப்பர் சார். அதே மாதிரி வந்து ஒரு சினிமா லவ்வராக வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்த தமிழ் மூவியில் வந்து இந்த மூவி கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய படம் அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்ச படம் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலி யாதிசைன்னு ஒரு படம், எக்ஸ்ட்ராடினரி படம், ரொம்ப பாராட்டணும். ஏன்ட்டா பொன்னியின் செல்வன் மணிரத்னம் என்ன பண்ணாங்களோ அது இவர் சாதாரணமாக ஒரு 75 lakhs பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி படம், எக்ஸ்ட்ராடினரி படம் அது. அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படம் நடித்தான், கால் சென்டர் கதை. படத்து பேர் ஏதோ வந்துட்டு, கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற முஸ்லீம் கேர்ள். அந்த படம் சூப்பராக இருந்தது. தென் பைரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. பைரியன் ஒரு படம் வந்துச்சு. இப்போ தவறு செய்தால்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ ப்ளூ சட்டை மாறன் ஒரு படம் பண்ணாங்க, ஆன்டி இண்டியன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது சார். இந்த படங்கள்ல எல்லாம் உங்க கண்ணுக்கு எந்த குறைகளும் தெரியலையா சார்? இல்லை, குறைகள் இருந்தது, ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இது சொல்லிக்கிறாங்க இல்லையா, அது பட்ஜெட் படம், 500 crores 700 crores. அவங்களுக்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜன் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் ஒன்று படத்தில் அதுதான் நான் பேஸ் பண்ணி எடுத்தேன். நான் அந்த படம் பார்த்தேன், அது இதோட குப்பைப்படம் ஒரிஜினல் நான் பார்த்தேன் நான். ஸோ பட் ஆல் தி அதர் ஃபிலிம்ஸ் நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆர் மேட் வித் 25 lakhs 50 lakhs, பட் தேர் குவைட் குட். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க ப்ளூ சட்டை மாறன் சாரோட மூவி ஆன்டி இண்டியன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு விமர்சனங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் வந்துச்சு, பாசிட்டிவ் விட நெகட்டிவும் நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அந்த படத்துக்காக. பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபுல்லா பாசிட்டிவா அந்த படத்துல ஏன் தெரிஞ்சிச்சு? ஏன்னா அவரும் உங்களை மாதிரி ஒரு ரெவ்யூவரா இருக்கிறதுனால ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சிச்சா, இல்ல எதனால உங்களுக்கு ஆன்டி இண்டியன் வந்து பிடிச்சிருந்தது? ஆக்சுவலி நான் ரிவ்யூஸ் எல்லாம் ஒரு 3 years தான் பார்க்குறேன். பட் எனக்கு அவ்வளோ அவங்க ஸ்டைல் வேறு, என் ஸ்டைல் வேறு. பட் நான் எங்கே ஃப்ரீயாக படப்பட்டால் போயிடுவேன். நிறைய இடத்துல போடுறாங்க, எனக்கு தெரியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ போய் நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப பிடிச்சிது. கேட்டார் படம் பிடிச்சிதான்ட்டு. நம்ம இதில் சொன்னேன் சேனலில், எனக்கு இவர் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் எக்ஸ்ட்ராடினரி படம் பண்ணேன். இட் இஸ் ஏ பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட், இட் வாஸ் எ பொலிட்டிக்கல் சட்டையர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ், எல்லாம் ரியல் லைஃப் பொலிட்டிக்கல் சினேரியில் இருக்க கேரக்டர் தான். நமக்கு தெரியாது, கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணால் இது இந்த கேரக்டர், இது இந்த கேரக்டர், அப்படி எப்படி தெரியுது. இட் வாஸ் a nice film. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ நம்மளோட தமிழ் சினிமால இருக்காங்க. யாருக்கு வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஃபியூச்சர் இருக்கு, மியூசிக் நல்லா போடுறாங்கப்பா, காப்பி மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல? ஏன்னா நீங்க நிறைய மூவிஸ் பாக்குறீங்க, நிறைய மியூசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. எந்த மியூசிக் டைரக்டர் பயங்கர ப்ராமிசிங்கா இருக்காங்க, ஒரிஜினாலிட்டி நிறைய இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு மியூசிக் டைரக்டர்னா யாரு? இளையராஜா, ரஹ்மான். ஓகே. பட் ஆக்சுவலி என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஒரு 30 years பேக் ஜெர்மன் ஹால்னு ஒரு இடம், அங்கே நான் போகிறேன். அங்கே போனால் ஒருத்தர் கிராமத்துலேருந்து வந்து பாட்டு பாடுறாரு. ஒரு 15 பாட்டு பாடிட்டு, இதெல்லாம் நான் பாடின பாட்டு, இதுதான் இளையராஜா எடுத்து காப்பி அடிச்சிருக்காருன்னு பாடுறாங்க அவர். ஸோ புரியுதுங்களா, நமக்கு அது கொஞ்சம் விஷயங்கள் தெரியாது. ஆனால் இளையராஜா கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர், வில்லேஜ் சப்ஜெக்ட் கவரை விட்டா இல்லை. அண்டு ரஹ்மான் அவர் கொஞ்சம் படத்தில் ஸ்டஃப் இருக்காது, அந்த மாதிரி படத்துக்கு போயிட்டு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. லால் சலாம் அதில் அவருக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. பட் அவர் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கார், அதனால தான் அவர் மணிரத்னம் படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கிற மியூசிக். அவங்க ரெண்டு பேர் தான்.
மிதி இப்போ இது வித்யாசாகர் இது கில்லி பண்ணியிருக்குது. வித்யாசாகர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஓல்ட் ஃபிலிம், இஸ் 22 years old. நீங்கள் உங்களுக்கெல்லாம் அப்போ 3 வயசு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் என்னான்ட்டா, நான் நிறைய ப்ரோக்ராம் போகிறேன். ஈவினிங்கான ஜாஸ் ப்ரோக்ராம், டான்ஸு, பரதநாட்டியம், கதகளி, ஃபாரின் இந்த ப்ரோக்ராம் வருது, ஃப்ரான்ஸ் இந்த வருது, சர்க்கஸு, ஜெர்மனி இந்த வருது, ஜாஸ் ப்ரோக்ராம் வருது, ஆஃப்ரிக்கா இந்த வருது. எனக்கு வேலையே சாயங்காலம்னா இது போய் பார்க்குறது தான். எனக்கு இன்ஃபர்மேஷன் ஹிந்துவில் படிச்சிடுவேன். சாயங்காலம்னா அங்கே நான் போயிட்டே இருப்பேன். அப்படி ஸ்பேசஸ்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஸ்பேசஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது பெசன்ட் நகரில். அங்கே போகும்போது ஹரியானாவோ ஏதோ ஒரு நார்த் இந்த ஒரு குரூப் வந்திருக்கு. சாதாரண ட்ரைபல்ஸ் மாதிரி தான் வந்துட்டு அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு. நான் அங்கே உட்கார்ந்துருக்கிறேன், எல்லாம் வாசிக்கிறேன். எது பார்த்தா சிவாஜி கணேசன் சாங், ஒரு 10 சாங்ஸ், 1-2 பரவாயில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அனுபவம் புதுமைனா அது. அப்போ ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா இது வருது. என்னடா இவன் நார்த் இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இதெல்லாம் வாசிக்கிறான்ட்டு. அப்போ நான் போய் கேட்டேன், அரே பை क्या भाई ये सभी हमारा तमिल पिक्चर का गाना है. वैसा नहीं भाई, मेरा बाप का बाप का बाप का बाप ना वो बजाता था. எங்கள் அப்பா அப்பா அது வாசிட்டு இருந்தார். ஸோ தி டியூன்ஸ் வர் டேக்கன். இஃப் சீக்ரெட் இஸ் ரிவீல்ட், திருந்த மாதிரி, சீக்ரெட் இஸ் நாட் ரிவீல்ட், இட்ஸ் யுவர் சாங்ஸ். சரி, ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா வந்துட்டு அனிருத் சார். எல்லாரையும் வந்துட்டு இளைஞர்கள் எல்லாம் கட்டி போடுற மாதிரி ஒரு இசையை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவரை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே சார் நீங்கள்? அப்படி இல்லை. எனக்கு ஆக்சுவலி நான் மாஸ்டர் பார்த்தேன். மாஸ்டரில் ஒரு சாதாரண சாங் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சாதாரண சாங், தட்டு எடுத்துட்டு ஜெயிலில் பசங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதால் நான் மியூசிக் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கல. ஏன்ட்டா நம்ம மெலோடி இருந்தால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இதில் அவங்களால சரியாக பண்ண முடியல. லியோவில் 2 பேரும் கோட்டை விட்டுட்டாங்க. லோகேஷ் கனகராஜு கோட்டை விட்டுட்டாங்க டைரக்ஷனில், இவரும் கோட்டை விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தா 85% ட்ரம்ஸ் தான் இருக்குது, ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க. ஓகே, அது எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. நமக்கு மியூசிக் தெரியலன்ட்டு கூட நான் கேட்காத மியூசிக்கே இல்லை. நாட் ஆன் கேசட்ஸ், லைவ். நம்ம மெட்ராஸில் 40 வருஷமாக ஒரு 40,000 மியூசிக் கான்சர்ட்ஸ் போயிருக்கு. ஓகே, டிசம்பர்ல ஒரு 1000 நடக்குது. அண்ட் ஐ ஹர்ட் எவ்ரிபடிமா. ரவிசங்கர் சித்தார் நம்பர் 1 ஃபேமஸ் இன் இந்தியா. இல்லை, அவர் இப்போ உயிரோட இல்லை. அவர் பார்த்துருக்கேன். சிவகுமார் சர்மான்னு இருக்காங்க. எல்லாம் கந்தர்வான்னு ஒருத்தர். எல்லாம் நான் மியூசிக் அகாடமியில், நாரதகான சபாவில் தி பெஸ்ட் சிங்கர்ஸ் அண்ட் தி பெஸ்ட் மியூசிஷியன்ஸ், பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு ரிதம் இருக்கு. யார் தப்பு பண்றாங்க தப்பு பண்ணலன்றது எனக்கு தெரியும். ஓகே சார், அதே மாதிரியே நீங்க வந்து நிறைய மூவிஸ் பாக்குறீங்கல்ல, ரீசெண்டாவும் எல்லா மூவிஸும் நீங்க பாத்திருக்கீங்க. இந்த படத்துல நான் நடிச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்பா, இந்த ரோல் எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னா என்னோட ஃபுல் ஆக்டிங் எபிலிட்டியை நான் காமிச்சிருப்பேன் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க, எந்த ரோல் சொல்லுவீங்க? அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜோக்கர்னு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தீங்களா? ஆமா, அது கொடுத்தா நான் அவருக்கு ஈக்குவலா ஆக்ட் பண்றேன். ஓகே, ஜோக்கர் ஹாலிவுட், நம்மளோட காலிவுட்ல சொல்றேன், பட் அவங்களுக்கு ஈக்குவலா நான் பண்றேன். அண்ட் நம்ம இதில் எம்எஸ் பாஸ்கர் பண்ணுற என்ன கேரக்டர்னா என்னால் நல்லா பண்ண முடியும். பட் ஓன்லி திங் இஸ் என் தமிழ் கொஞ்சம் சுத்தமாக இல்லை. ஓகே ஓகே, பட் நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது. ஆல்சோ ஐ ஹவ் ப்ரூவ்ட் தட் ஐ கேன் ப்ளே அன் எக்ஸ்ட்ராடினரி ரோல். 18 வயசுன்னு ஒரு படம், ரேணிகுண்டர் டைரக்டர், செகண்ட் ஃபிலிம். அது பிரதாப் போத்தன் பண்ண வேண்டிய ரோல். பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இதெல்லாம்
என்ன கூப்பிட்டாங்க, ஒரு 2 lakhs கொடுத்தாங்க. நான் 42 days நடிச்சு கொடுத்துட்டேன். அந்த படம் நல்லா போயிருந்தா நான் ஓடல. பட் எக்ஸ்ட்ராடினரி ரோல், ஒரு சைக்கிக் ரோல் தான். ஓகே 2 பேரும் சைக்கிக், ஹீரோவும் சைக்கிக், நானும் சைக்கிக். ஓகே. ஸோ அந்த படத்தில் கொஞ்சம் பேர் அந்த படத்தில் 8 வாட்டி பார்த்துருக்காரு என் பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம். அந்த படம் சரியாக ஓடல இன் தி சென்ஸ் சரியாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல, போஸ்டர்ஸ் ஓட்டல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ எனக்கு அதில் பாராட்டு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ வந்து ஆசைப்படுறோம், நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்க் பண்ண ஒரு பர்சனா நடிச்சு காட்டணும் அப்படின்னா எப்படி நடிப்பீங்க? நம்ம ஜெயா டிவில எங்களுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன ரோல் சார். பவித்ரா, ரெண்டு பேர் இன்ட்ரு பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஜெயா டிவியில் 3வது சைக்கோ குடிகாரன், ஒரு சைக்கோ குடிகாரன். மண்ணே பழிச்சிடுவேன். பயமூத்திட்டீங்க லிட்டரலி. ஓ காட். ரொம்ப யதார்த்தமா ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. டைம் போனதே தெரியல. எங்களுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும் சார். கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள மூவிஸ்லாம் உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும். ஜெயா டிவி சார்பா நாங்க வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ. நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.